எல்லா திரவியங்கள்லையும் எல்லா சாதனங்கள்லையும் எல்லா ஜடப்பொருட்களில் முதற்கொண்டு ஒரு தேவதை அதுக்கு நியமனம் பண்ணக்கூடிய தேவதையானவள் இருக்கா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அப்படி அந்தந்த தேவதைகளை பூஜை பண்ணணும். அதனால தான் வேதத்திலேயே யா ஏவ தேவதாரதே பிரவிஷ்டாஹ தாப்ய ஏவ நமஸ்கரோதி ஆத்மனோ நாஹார்த்தியை அப்படின்னு சொல்லித்து வேதம். இந்த ரதத்தில் இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லித்து யாகத்தில் வருது. இது இந்த குதிரை வண்டியில் இவன் கிளம்புறான், யாகம் பண்ணுறவன் குதிரை வண்டியில் இவன் கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அதில் ஏறி இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த ரதத்தில் தேவதைகள்லாம் இருப்பாளாம். கண்ணுக்கு தெரியாமல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தேவதைகள் இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவதைகள் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும். யா ஏவ தேவதாரதே பிரவிஷ்டாஹ தாப்யேவ நமஸ்கரோதி அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி கிளம்பினா ஆத்மனோனார்த்தியை ஆக்சிடெண்ட்டே நடக்காது அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். இன்றைக்கி நம்மளுக்கு ரதம் கார் தான் ரதம், இல்லை BMW எத்தனையோ காரில் வச்சுன்னு போகிறான், எத்தனையோ ஊருக்கு சுற்றுறோம், நல்லபடியாக போயிட்டு வரணுமே. அங்கௌண்யங்காவபிதோ ரதையௌ த்வாந்தம் வாதாக்ரமனு சஞ்சரந்தௌ தூரே ஹேதிரிந்திரியாவாஹான் பதத்ரி தேனோக்னஜஃப் பப்ரஜஃப் பாரயந்து அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ரதத்தில் ஏறி கிளம்பினா அப்படின்னா எந்த ஒரு இடைஞ்சலும் வராது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய காரில் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புறது. நம்மளுக்கு மந்திரம் சொல்ல முடியலை அப்படின்னாலும் அப்படி ஒரு மனசில் நினச்சிக்கணும். பகவானை நினச்சிட்டு வனமாரி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரி ஜனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பிரக்ஷது அப்படின்னு சொல்லுவாள். பொதுவாக பிரயாணம் பண்ணுறச்ச அது ட்ரெயினாக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம், காராக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம். அப்படி எல்லாமே நம்மளுக்கு சாதனம்.